சிஎம்ஏ இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு இன்னொரு 30 டேஸ் டைம் இருக்குதுங்க. ஸோ அந்த 30 டேஸுக்கு நான் ஒரு 30 டேஸ் ஷெட்யூல் சொல்கிறேன். என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் முடித்தா நம்ம வந்து 30 டேஸ்க்குள்ளே ஒரு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 60+ செக்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டே 1. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஹையர் பர்ச்சேஸ் பார்த்துருங்க. ஏன்னா ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து வெண்டாரோட புக்ஸ் இருக்குது, பர்ச்சேசரோட புக்ஸ் இருக்குது, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மெத்தட் இருக்குது, டெட்டாஸ் மெத்தட் இருக்குது. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மெத்தடும் டெட்டாஸ் மெத்தடும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ நார்மல் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ், அதாவது வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து நம்ம ஹெச்பி ப்ரைஸ் கேஷ் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணுற மாதிரி அந்த கேல்குலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. லா எடுத்துட்டீங்க அப்படின்னா எத்திக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து 2 7 மார்க்ஸ் வர்றதுனால எத்திக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கம்பல்சரியாக ஒரு 7 மார்க் கொஸ்டின் வருது. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டேபுலர் காலம் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா சம்மையுமே ஒரே மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து போகாதீங்க. ஓகேங்களா? டிடி ஐடிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிடியில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துருங்க அண்ட் டிடியில் சேலரிஸ் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் டேயில் இது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலி 6 to 8 ஹவர்ஸ் உட்காந்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக இது முடிக்க முடியும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா 5 சப்ஜெக்டாக இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது டிடி ஒரு சப்ஜெக்ட், ஐடிடி ஒரு சப்ஜெக்ட், காஸ்ட் அக்கௌண்டிங்கு, லா ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்டிங் அப்படி பிரிச்சுட்டிங்கன்னா ஓகேவா இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அலாட் பண்ணிங்கன்னா, ஏன்னா புதுசாக நீங்கள் படிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் போயிருப்பீங்க. ஸோ புதுசாக நீங்கள் படிக்க போகிறதில்ல. ஸோ இந்த 5 1.5 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா?